நாடுன்னு இருந்தா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு அரசர் இருப்பாரு, ஒரு காடுன்னு இருந்தா அதுக்குன்னு ஒரு அரசர் கண்டிப்பா இருப்பாரு. அப்ப நாட்டிலையும் சரி காட்டிலையும் சரி கண்டிப்பா அரசருங்கிறவங்க கம்பல்சரி. ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கக்கூடிய அரசரான சிங்கத்துக்கு என்ன ஆசை வந்துட்டுனா, நம்ம இந்த காட்டிலேயே அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் நாட்டில் அரசாட்சி செய்யக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, நேரா அந்த நாட்டை அரசாண்டுகிட்டு இருக்க அந்த ராஜா கிட்ட வந்து, நாளையிலிருந்து நான் இந்த நாடை அரசாள்றேன், நீ வந்து என்னோட காடை அரசாளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுச்சான். அந்த சிங்கத்தை பார்த்தோம்னா ராஜாவுக்கு ஒரு பயம், இவ்வளவு பெரிய உருவம் நம்ம கிட்டக்க வந்திருக்கு, நம்மளை அடிச்சு கொண்டுட்டுனா என்ன பண்றது ஒரு பயத்தோட, அந்த பயத்தை அந்த சிங்கத்திட்ட காட்டிக்காம என்ன சொன்னாராம், உன்னோட கால் நகமெல்லாம் பெருசா இருக்கு, அதை பார்த்தா என்னோட நாட்டு மக்கள்லாம் பயந்துருவாங்க, நீ வேணா அந்த நகத்தை எல்லாம் எடுத்துட்டு வா, நான் இந்த நாட்டை உனக்கு அரசாங்கத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சிங்கமும் பக்கத்தில் இருந்த பாறையில போய் தன்னோட காலில் உள்ள நகத்தை எல்லாம் போட்டு இடிச்சு அந்த நகத்தை எல்லாம் எடுத்துட்டு திரும்ப நாட்டுக்கு வந்திருக்கு. இப்ப நான் ஓகேவான்னு கேட்டுதான். அப்பயும் ராஜா சொன்னாரா, உன்னோட பல்லெல்லாம் பார்க்கும்போது பெருசா இருக்கு, நீ வந்து நிறைய மிருகங்களை வேட்டையாடி தின்னதுனால என்னோட மக்கள் உன்னோட பல்லெல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பல்லு தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு மென்னு அதோட பல்லையும் உடச்சுக்கிட்டான். மறுபடியும் போய் ராஜாட்ட கேட்டிருக்கு, இப்ப நான் ரெடியா, உன்னோட நாடு ஆள்றதுக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டுதான் அந்த சிங்கம். அப்ப ராஜா சொன்னாரா, இல்ல உன்னோட அந்த கர்ஜிக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய பிறடி முடி எல்லாமே பார்க்க பயங்கரமா இருக்கு, அது எல்லாத்தையும் உதுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். சிங்கமும் அதை கேட்டுட்டு போய் அதோட பிடரி முடி எல்லாத்தையும் உதுத்துட்டு வந்து இப்ப நான் ரெடியான்னு கேட்டுதான். இப்ப சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பலமான நகம், இன்னொரு பலமான பல்லு, கர்ஜிக்கக்கூடிய அந்த பிடரி முடி, இது எல்லாமே இழந்து இப்ப அது சாதாரண ஒரு நாய் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் அது சிங்கமா தெரியல, ஒரு நாயா தான் தெரிஞ்சு. இப்ப ராஜா கிட்ட இருந்த பயம் போய் சின்ன ஒரு கம்பை எடுத்து அந்த சிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய் தோற்றத்தை அடிச்சு விரட்டிட்டார். ஸோ இப்ப இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல தனித்துவமாக வரணும்னா நம்மளோட பலத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவமானவர்கள். எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆக முடியாது, எல்லாருமே டீச்சர் ஆக முடியாது, எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தனித்துவமான பலம்னு ஒன்று இருக்கும். அந்த பலம் என்ன என்பதை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்குள்ள பலத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவன் டாக்டர் ஆகணுங்கிறான் அதனால நானும் டாக்டர் ஆகணும், அவன் இன்ஜினியர் ஆகணுங்கிறான் அதனால நானும் இன்ஜினியர் ஆகணுங்கிறத தவிர்த்துட்டு, உனக்குன்னு உள்ள தனித்துவமான பலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டினாலே ஒரு 90% வெற்றியை நீ அடைந்து விடுவாய். அந்த மீதம் இருக்கக்கூடிய 10% வெற்றி என்பது உன்னுடைய தனித்துவமான பலத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் அந்த பலத்தை தன்னம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு நீ செயல்பட்டாய் என்றால் இந்நாள் அல்ல என்னாலும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.